Example 1.28. The upward speed v of t of a rocket at time t is approximately by v of t is equal to at square plus bt comma plus c where 0 less than or equal to t less than or equal to 100. அதாவது vங்கிறது என்னென்னா ஸ்பீடு, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருக்காங்க. டீங்கிறது என்னென்னா அவங்க கொடுத்துருக்குற டைம். அப்போ ஸ்பீடுனா இட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டின்னு சொல்லலாம். வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் டீயில் கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன்னா ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி. இந்த டி எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்னா 0லேருந்து 100 வரைக்கும். 0 லெஸ் than or equal to t less than or equal to 100. வேறு ஏ அண்ட் பிங்கிறதெல்லாம் ஏபிசி மூணுமே கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, where A, B and C are constants. It has been found that the speed at time t equal to 3. அதாவது ஸ்பீடு எப்போ 3 டைம் வந்து 3 இருக்கும்போது 3 செகண்ட்ஸ், டைம் வந்து 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது, டைம் வந்து 6 செகண்ட்ஸாக இருக்கும்போது, டைம் t வந்து 9 செகண்ட்ஸாக இருக்கும்போது ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஸ்பீட் எவ்வளவுனா 64 ஆகும், 133 ஆகும், 208 மைல்ஸ் பர் செகண்டாகவும் இருக்குது. அதாவது டைம் 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது நம்மளோட ஸ்பீடு என்னென்னா 64 மைல்ஸ் பர் செகண்ட். அதே மாதிரி டைம் 6 செகண்ட்ஸாக இருக்கும்போது 133 மைல்ஸ் பர் செகண்டாகவும், 9 செகண்ட்ஸாக இருக்கும்போது 208 மைல்ஸ் பர் செகண்டாகவும் இருக்குது. ஃபைண்ட் த ஸ்பீடுனா நம்ம ஆஸ் யூஷுவல் வி கண்டுபிடிக்கணும். அட் டைம் t ஈக்குவல் டு 15 செகண்ட்ஸ். அப்போ வி கண்டுபிடிக்கணும் when t ஈக்குவல் டு 15 செகண்ட்ஸ். அப்போ வி ஆஃப் 15 கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ டி இருக்கிற இடத்துல 15 போட்டுருவோம். ஆனால் இங்கே இருக்கிற ஏபிசி மூணையும் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. ஏபிசி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டீக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே வி ஆஃப் டியில் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த சொல்யூஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஸ்பீடு ஃபார்முலா வச்சு கண்டிஷன்ஸ், இந்த 3 கண்டிஷன்ஸையும் வச்சு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதில் சால்வ் பண்ணுனா ஏபிசி கிடச்சிரும். ஸோ வி ஆஃப் டியில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன் ஏபிசியை. அடுத்தது என்னென்னா, டி வந்து 15ங்கிறத வி ஆஃப் டியில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ வி ஆஃப் 15ங்கிறது என்னங்கிறத நம்மளோட கொஸ்டின். ஸோ டி இருக்கிற இடத்துல 15 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா அவ்வளவு மைல்ஸ் பர் செகண்டுன்னு உனக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் 1.28ஓட சொல்யூஷன் பாருங்கள். கிவன் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில். எப்படி v of t is equal to at square plus bt plus c where 0 less than or equal to t less than or equal to 100 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, t வந்து 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது அதனோட ஸ்பீடு 64ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? v of ஸ்பீடு டைம் வந்து எப்போ 3 இருக்கும்போது, டைம் 3 இருக்கும்போது நம்மளோட ஸ்பீடு தட் இஸ் v of 3 equal to 64. ஸோ v of t இருக்குது, t இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணி இதில் a இன்ட்டு 3 ஸ்கொயர் இஸ் 9 ப்ளஸ் b இன்ட்டு 3 ப்ளஸ் c கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு உன்னோட 64. ஓகே, ஏன்னா v of 3 ஈக்குவல் டு 64. ஸோ திஸ் இஸ் 64 விச் இம்ப்ளைஸ் 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் c ஈக்குவல் டு 64. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ அடுத்து அதே மாதிரி பாருங்கள். டைம் வந்து 6 செகண்ட்ஸாக இருக்கும்போது அதனோட ஸ்பீடு வந்து 133. அது எப்படி எழுதிக்கலாம்? v ஆஃப் 6 t இருக்கிற இடத்துல 6 ஈக்குவல் டு, இதுதான் ஸ்பீடு. v ஆஃப் 6ங்கிறது ஸ்பீட் அட் t அட் 6 செகண்ட்ஸ்னு அர்த்தம். v ஆஃப் 6ங்கிறது என்ன? ஸ்பீட் அட் 6 செகண்ட்ஸ் ஆர் ஸ்பீட் வென் 6 செகண்ட்ஸ். எவ்வளவு? 133ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ v ஆஃப் 6 ஈக்குவல் டு 133 விச் இம்ப்ளைஸ் என்ன பண்ணணும்? t இருக்கிற இடத்துல 6 போடணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a இன்ட்டு 6 ஸ்கொயர் இஸ் 36 ப்ளஸ் b இன்ட்டு 6 ப்ளஸ் c. இதுதான் இதனோட ஆன்சர் தான் உனக்கு 133 விச் இம்ப்ளைஸ் என்னாகும்? 36a ப்ளஸ் 6b ப்ளஸ் c ஈக்குவல் டு 133. அடுத்தது என்ன? v ஆஃப் 9, அதாவது ஸ்பீடு வேணும் எப்போ? 9 செகண்ட்ஸில். அப்போ v ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 208. ஸ்பீடு எவ்வளவு? 208 which implies v of tக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். a இன்ட்டு 9 ஸ்கொயர் இஸ் 81 ப்ளஸ் b இன்ட்டு 9 ப்ளஸ் c. a இன்ட்டு 81 ப்ளஸ் b இன்ட்டு 9 ப்ளஸ் c ஈக்குவல் டு உனக்கு என்ன வரும்? 208 வரும். ஸோ 81a ப்ளஸ் 9b ப்ளஸ் c ஈக்குவல் டு 208.
ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடிக்க போகிறோம், ஏபிசி. அதுக்கு என்ன மெத்தடு, காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் கால்டு ஏபி. மேட்ரிக்ஸ் ஏபி. மேட்ரிக்ஸ் ஏபி எப்படி கிடைக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி நான் எடுத்துக்கணும். தட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஏ. அது வந்து ஃபர்ஸ்ட் ரோ 9 3 1 கிடைக்கும், செகண்ட் ரோ 36 6 1 கிடைக்கும், தேர்ட் ரோ 81 9 1 கிடைக்கும். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ். அடுத்தது பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்னா இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எவ்வளவு, 64 133 208. இதுதான் நம்ம காலமில் போடுற பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸுங்கிறது என்ன, காலம் மேட்ரிக்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் எக்கிலோன் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறேன். எக்கிலோன் ஃபார்ம்னா என்ன அர்த்தம், மினிமம் இந்த 3 எலமெண்ட்ஸும் 0 வரணும். தட் இஸ் கால்டு ட்ரையாங்குலர் ஃபார்மில் ஜீரோஸ் எனக்கு கிடைக்கணும். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு இந்த எலமெண்ட் 0 ஆக்கணும், அடுத்தது இது 0 ஆக்கணும். ஸோ இது 36 இருக்குது, இங்கே 36 ஆக்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த 9ங்கிறது என்னென்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா 36 எனக்கு கிடச்சிடும். ஸோ இங்கே 36 இருக்குது, இங்கே -36 வர்றது ரொம்ப சிம்பிள். அதனால நான் இது 1 ஆக்கலை. இப்போ இது 1 ஆக்கணும்னா நான் 9ஆல் டிவைட் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுவும் ஃப்ராக்ஷன் ஆயிரும், இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆகி கஷ்டம். ஸோ என்னோடய எய்ம் என்ன, இதுவும் இந்த 3 எலமெண்ட்ஸ் எனக்கு 0 ஆகணும். ஸோ அது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்குறேன். அதுக்கு 1 இருந்தால் ரொம்ப ஈஸி, தட் இஸ் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் இங்கே அதுவே 1 இருந்துச்சுன்னா உனக்கு பெரிய ஹெட்டேக் ஆயிரும். ஏன்னா எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆகி சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால அதை அப்படியே விட்டுட்டு இது இந்த 36 81ங்கிறதாமே 9ஓட மல்டிபிள்ஸ் தான். 9 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 கிடச்சிரும், 9 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 81 கிடச்சிரும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 9 வர்ற ஃபஸ்ட் ரோவை நான் அப்படியே விட்டுட்டு இந்த 36 இங்கே -36 ஆக்கணும்னா இங்கே -4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ R2 ரீப்ளேஸ்ட் as R2 -4 R1. அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப். R2 ரீப்ளேஸ்ட் as R2 -4 R1. R3 இங்கே 81 இருக்குது, இங்கே -81 வரணும்னா இதையே -9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், R3 இஸ் ரீப்ளேஸ்ட் as R3 -9 R1 பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், R2 -4 R1 பண்ணணும். பாருங்கள், இதுதான் என்னோடய R2 36 6 1 133. அது இங்கே நான் இங்கே எழுதியிருக்க ரஃப் ஒர்க்கில். அடுத்தது என்ன பண்ணணும், -4ஆல் R1 மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் R1, இதையே -4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும். 9 × -4 -36 × -4 -12 × -4 -4. 64 × -4 is 256 மைனஸ். இது ஆட் பண்ணிக்கோங்க. இது 0, 6 - 12னா -6 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -6 வரும். 1 - 4னா -3 வரும். 133 - 256னா ரெண்டுனுடைய சைன் வந்து கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் வந்துடும். சப்ராக்ட் பண்ணும்போது 123 வரும். அதுதான் என்னோட செகண்ட் ரோவோட எலமெண்ட்ஸ். இப்போ தேர்ட் ரோக்கு வரும்போது நான் என்ன சொல்லிக்கிறேன், R3 -9 R1 சொல்லிக்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். R3ங்கிறது இது தான். ஸோ உனக்கு கிடச்சிரும் R3. அடுத்து -9 டைம்ஸ் R1, இதை ஃபுல்லாக -9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -81 -27 -9. ஓகே, இது 64 × -9 வந்து -576 வரும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ இது ஆட் பண்ணிங்கன்னா இது 0, 9 - 27ங்கிறது கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 18 வந்துடும். 1 - 9ங்கிறது -8 ஆயிரும். 208 - 576னா கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், ரெண்டே சப்ராக்ட் பண்ணும்போது 368 வரும். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ரோ. முடிஞ்சுதான். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட் 0 பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. என்னென்னா பாருங்கள், இந்த ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே எதால் டிவைட் ஆகும்னா மைனஸ் இருக்குது எல்லாத்துலேயும், ஒரு 3ஆல் டிவைட் ஆகும், -3ஆல் டிவைட் ஆகும். ஸோ R2வை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணேன்னா R2 by -3. அதுவே R3யை இது எல்லாமே -2ஆல் டிவைட் ஆகும். R3 ரீப்ளேஸ்ட் as R3 by -2. ஸோ இப்போ R1 அப்படியே தான் இருக்கும்.
இதை கம்ப்ளீட்டாக -3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இது 0, -6/-3 is 2, -3/-3 is 1, -123/-3 மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 41 வரும். அதே மாதிரி தேர்ட் ரோ பை -2னா 0/-2 is 0, -12/-2 மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9 வரும், -8/-2 மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 வரும், -368/-2 மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 184 உனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இது 9ங்கிறது பிகம் 0 ஆகணும். பட் அதுவும் இந்த செகண்ட் ரோவோட தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த 0ங்கிற நம்பர் இங்கேயும் 0 இருக்கிறதுனால மாறாது. சப்போஸ் நீ ஃபஸ்ட் ரோ கூட இது ட்ரை பண்ணிட்டீன்னா இந்த 9 என்ன ஆயிரும், இங்கே வந்துடும். அப்போ எனக்கு ட்ரையாங்குலர் ஃபார்மில் ஜீரோஸ் வர்றது நடக்காது. அதனால் செகண்ட் ரோவோட மட்டும்தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே 9 இருக்கிறது இங்கே 9 ஆக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த 9ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது தேர்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். R3 ரீப்ளேஸ்ட் as 2 into R3 என்ன வரும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படி எழுதிக்குவேன். இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 0, இது 18, இது 8, 184 into 2 வந்து 368 வரும். இப்போ எனக்கு பாருங்கள், இங்கே 18 இருக்கா, இங்கே -18 கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியாக. இதை -9ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா. அப்போ R3 ரீப்ளேஸ்ட் as R3 -9 R2 பண்ணுறோம். R3 -9 R2 என்னாகும், என்னோடய ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும், செகண்ட் ரோவும் அப்படியே தான் இருக்கும். என்னோடய தேர்ட் ரோவோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். தேர்ட் ரோ அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது -9 டைம்ஸ் R2, R2வை -9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 0 into -9 0, 2 into -9 -18, 1 into -9 -9. ஓகே, அடுத்தது 41 into -9 that is nothing but -369. ஆட் பண்ணி பாரு, இது ஒரு 0, இதுவும் 0, இது -1 வரும், இது மைனஸ். சப்ராக்ட் பண்ணும்போது பெரிய நம்பரோட சைன் மைனஸ், சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 வரும். இதுதான் என்னோட கடைசி ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அதே தான், கடைசி ரோ இது தான் எனக்கு. ஓகே, இப்போ இதுலேயும் பாருங்கள் -1 இருக்குது. இப்படியே கூட எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மைனஸ் கேன்சல் பண்ணணுன்னா மல்டிப்ளை பை -1. அப்போ R3 ரீப்ளேஸ்ட் as R3 into -1. இப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். தேர்ட் ரோ மட்டும் 0 0, இது 1, இது 1 ஆகும். புரிஞ்சிச்சா? இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய எக்கிலோன் ஃபார்ம். ஸோ த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்கிலோன் ஃபார்ம். தட் இஸ் இட் இஸ் இன் ரோ எக்கிலோன் ஃபார்ம். எக்கிலோன் ஃபார்ம்னு சொல்லலாம், ரோ எக்கிலோன் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ கொடுத்துருக்கிற சிஸ்டத்தோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் இது தான். கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதையே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கிறோம். அதனோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் இது தான். ஸோ இதிலிருந்து அந்த சிஸ்டத்தோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் எழுத முடியும் இல்லையா, அதை தான் நான் இப்போ ஃபஸ்ட் எழுத போகிறேன். பாருங்கள், இட் இஸ் இன் ரோ எக்கிலோன் ஃபார்ம். என்ன ஃபார்மில் இருக்குது, இது ரோ எக்கிலோன் ஃபார்மில் இருக்குது. ஸோ த ஈக்குவலன்ட் சிஸ்டம் இஸ் ரிட்டன் ஆஸ். கொடுத்துருக்கிற சிஸ்டத்தை எப்படி ஈக்குவலண்ட் சிஸ்டமாக நம்ம எழுத முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ என்னென்னா ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ அது எதுக்கு ஈக்குவல்னால் இங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ 9A + 3B + C = 64. அடுத்தது 2B + 1C = 41. அடுத்தது C = 1. இதுதான் நம்மளோட 3 ஈக்குவேஷன். ஸோ த ஈக்குவலன்ட் சிஸ்டம் இஸ் ரிட்டன் ஆஸ். எப்படி எழுதியிருக்கிற ஈக்குவலன்ட் சிஸ்டத்தை, இந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவலன்ட் சிஸ்டத்தை ஈக்குவேஷனுக்கு நம்ம மாற்றிருக்கிறோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டோம்னா எனக்கு ஏபிசி கிடச்சிடும். ரொம்ப ஈஸி. உனக்கு சி இங்கேயே கிடச்சாச்சு தேர்ட் ஈக்குவேஷனில். ஸோ அந்த சப்ஸ்டியூட் C = 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. we get என்னாகும், 2B + 1 = 41. இப்போ 2B = 41 + 1 இங்கே வரும்போது -1 ஆயிரும், = 40. இப்போ B = 40/2 that is 20. இப்போ பியோட வேல்யூ 20 வந்தாச்சு. இப்போ எனக்கு B வந்தாச்சு, C வந்தாச்சு. இது ரெண்டையும் தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னது, சப்ஸ்டியூட் C = 1 and B = 20 in equation number 1. we get என்னாகும், 9 into A தெரியாது அப்படியே ப்ளஸ் 3 into Bக்கு பதிலாக 20 வந்துடும், ப்ளஸ் Cக்கு பதிலாக 1 வரும், = 64. ஸோ 9A + 60 + 1 = 64. ஆர் 9A = 64. இதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா 61, அந்த சைடு வரும்போது -61 ஆயிரும், = 3.
அப்போ A ஈக்குவல் டு 3/9 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ ஏவோட வேல்யூ 1/3. இதெல்லாம் நான் என்ன பண்ணணும், விஎஃப்டியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். விஎஃப்டிங்கிறது என்ன, AT², ஏக்கு பதிலாக 1/3 ப்ளஸ் பிடி, பிக்கு பதிலாக 20, டி ப்ளஸ் சிக்கு பதிலாக 1. இதோட முடிஞ்சுதா? கிடையாது. இன்னும் என்ன கொஸ்டின், நம்மளுக்கு ஸ்பீடு வேணும் எப்போன்னா 15 செகண்ட்ஸில். அப்போ டி வந்து 15ங்கிறத விஎஃப்டியில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அப்போ V(15) கிடைக்கும். தட் இஸ் 1/3 இன்ட்டு 15² 15² தான் 225 ப்ளஸ் 20 இன்ட்டு டீக்கு பதிலாக 15 ப்ளஸ் 1. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 75 ப்ளஸ் 20 இன்ட்டு 15 வந்து 300 ப்ளஸ் 1 தட் இஸ் 376. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைல்ஸ் பர் செகண்ட். அவ்வளோதான். ஓகே, 376 miles per seconds.